வணக்கங்கண்ணா. வந்திருக்கிற இடம் சூப்பர். நல்லா உப்பு போட்டு சாரி இது டீம் டிஎன்பிஆர் அஃபிஷியல் யூடியூப் சேனல். வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, பழக்க தோசைகள் பேசிக்கிட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ராஜா சாரி இது வந்து எம்எஸ் ராஜா பஸ்ஸோட 4K லிவரி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எந்த பஸ்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலா பஸ்ஸுக்கு இந்த லிவரி பற்றியான ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ கஷ்டப்பட்டு தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க எல்லோரும் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அந்த மணி அடிச்சு விட்டு போங்க. நான் சொன்னது பெல் பட்டன், அதை தான். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வாங்க இந்த வீடியோ கண்டினியூவாக பார்க்கலாம். இந்த பார்த்திங்கன்னா நீலா பஸ்ஸுக்கு 4K லிவரி எம்எஸ் ராஜாவுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உண்மையே பர்ஃபெக்டாக வந்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இந்த லிவரியை டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா பாஸ்வேர்டு எந்த இடத்துல வேணால் வரலாம். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பாஸ்வேர்டை நீங்கள் ஃபர்கெட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு க்ரோத்தாக இருக்கும். டிரைவர் அடிச்சோட்றா வேறு எங்கே விட்டு திருப்புவோம் போகிற நம்ம டிரைவர் ஒன்றுமில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு பில்டிங்க்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதனால் துறைமுகத்துக்கு சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. வாங்க, அதுக்குள்ளே இன்னொரு டூரிஸ்ட் பஸ்ஸுக்கார முந்திட்டேன். வாங்க டக்குன்னு போகலாம். ஒக்கால ஓலி எப்பட்றா பார்த்து ஓட்டுறேன். கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டேன்டா. இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் முன்ன பின்ன தெரியாத டிரைவர்லாம் டிரைவருக்கு வச்சுக்கூடாதுங்கிறது. வேறுங்க விட்டு அடிச்சிடறேன். அவனுக்கு என்ன ஒச்சா தெரியும், பணம் போடுற நமக்கு தானே தெரியும். 35,000 யூட்டன் போடுறான். பார்த்து ஏய் டாட்டா எடுத்தாச்சு. அடுத்து ஸ்ட்ரைட்டாக கப்பலுக்கு போக வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம அப்படியே டப்பி சத்திட்டு வந்துருந்துருக்கலாம். தேவையில்லாமல் இங்கே வந்து யூட்டன் அடித்து மேப்பு காட்டுற வழி மட்டும் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக உள்ளே விட்டுருந்தா நீட்டாக வந்துருந்துருக்கலாம். வெளியில் விட்டு வேறு திருப்பி கொண்டு வரணும். ஒரு வழியாக கப்பலுக்கு வந்தாச்சு. கப்பலுக்குள்ளே போகலாம். வந்தாச்சு. இதில் பஸ்ஸில் இது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரக்கர்ஸ் ஆஃப் யூரோப் 3 விளையாண்டுருக்கீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா கப்பலில் போகிற இதை காட்டுவாங்க. லைவாக இருக்குது. சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். வண்டியிலேருந்து இறங்கி கப்பலில் போகிறதெல்லாம் வெடிக்க போக்கலாம். அந்த மாதிரி ஒரு அப்டேட் இதில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் த்ரோட்டல் ஆக்சலரேட்டர் பிரேக் பார்த்திங்கன்னா ஸ்லைட்டிங் டைப்பில் கொடுத்தா எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் நம்ம த்ரோட்டலிங் கொடுக்கணும், பிரேக் அப்ளை பண்ணுங்கிறத நீட்டாக இது பண்ணலாம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேலாம் ஸ்லோவாக மூவ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நீட்டாக இருக்கும். அந்த அப்டேட்டும் ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போன மாதிரி இருக்கும் இந்த கேம் ஓப்பனாக சொல்லணும்னா. நீங்கள் எத்தனை பேர் ட்ரக்கர்ஸ் ஆஃப் யூரோப் 3 விளையாண்டுருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ப்ரைவேட் காரை வரேன், அவனுக்கு முன்னாடி முந்திட்டு போகணும். வல்ல ஒடிச்சோட்டு உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பாஸ்வேர்டு என்ன நேரம் வேணால் வரலாம், ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ பாஸ்வேர்டு எடுக்க முடியும். என்னடா இந்த நாய் இன்றைக்கி வளன்னு பேசிகிட்டே வீடியோ போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. எந்த சாங்கு போட்டாலும் இந்த யூடியூப்காரன் காப்பிரைட்ஸ் கொடுத்துட்றான். நான் மானிட்டைஸ் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னும் ஒரு 2 காப்பிரைட்ஸ் வந்துச்சுன்னா சேனலை இழுத்து மூடிட்டு ஓட வேண்டியதுதான். நான் இன்னும் சப்ஸ்கிரைப் கவுண்டே ஏறலை. ஸ்டார்டிங்லேயே தோற்று போகணுமாங்கிறதுனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இப்படி நான் வீடியோ பேசி இப்போ போட்டால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா? இப்படியே கண்டினியூ பண்ணவா? எந்த மாதிரி பேசினா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்? இந்த மாதிரி உங்களோட சஜஷனையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இது காப்பி பண்ணது ஒரு குக்கிங் சேனல் இருந்தால் இந்த டைலாக்கையும் காப்பி பண்ண அது வேறு. டிரைவரே வண்டி 12 நம்பரில் ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனந்த் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியாவில் பிடிச்ச விஷயமே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கேனரிஸ், அதாவது இந்த லொக்கேஷன் இதெல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு சில ஜங்கிள் மேப்லாம் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 2 ரோடு ஜாயிண்ட் ஆக போகுது. அந்த ஜாயிண்ட்டையும் பாருங்கள். யூட்டன் அடிக்க போகிறாங்க. அது உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எந்தெந்த சாங்கு போட்டால் காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி கேம்ஸு ரிலேட்டடான மியூசிக் இல்லை தமிழ் சாங்ஸ் ரீமிக்ஸ் ஏதாச்சும் ஒன்று போட்டால் காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ண மாட்டாங்களா, இந்த மாதிரி தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன ஃபில்லிங்ஸ் இல்லையெல்லாம் அதை போட்டு இது பண்ணலாம். இன்னொரு ஐடியாவும் இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா அந்த வடிவேல் கவுண்ட் பண்ணி டெம்ப்ளேட்ஸ் ஒரு சில இதுக்கெல்லாம் என்னடா இப்படி வளைக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் BS6 விட்டு திருப்பி போடுவேன்.
BS4 இருக்கிறனால கொஞ்சம் இது புதுசு, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் இந்த புது ஊராக ரூட்டும் தெரியறது இல்லை. நீங்கள் எங்கேயோ விட்டு விட்டு அடிச்சுட்டு ஓடிட்டுருக்குறேன், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு திரும்ப எந்த லெஃப்ட்டுன்னு தெரியவும் இல்லை. கொஞ்சம் நிப்பாட்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. கவலைப்படாமல் இருங்க, உட்காருங்க. பேசஞ்சர்ஸுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஸோ டோன்ட் ஒரி. ஒரு வழியாக நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம் வந்துட்டோம். நியரஸ்ட் பிளேஸுக்கு வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே டக்குன்னு போய் அந்த நீல கலரில் நிப்பாட்டினோன்னா வீடியோ முடிஞ்சு போயிடும். அதனால் ஒரு 2 யூட்டன் அடிச்சுட்டு வேறு ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனில் நிப்பாட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணலாம். வாங்க, லெஃப்ட்டு ரைட்டுன்னு விட்டு திருப்புன்னு திருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தா ரெகுலராக போட்டால் பார்ப்பீங்களா? இப்போ போட்டிருக்க வீடியோ நல்லா இருக்கா? பேசுனதும் நல்லா இருக்கா? நீங்கள் எப்படி இல்லை இந்த வீடியோ பிடிக்காட்டி எப்படி போட்டால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்? இந்த மாதிரி விஷயங்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தான் என்ன அடுத்த வீடியோ போகணுங்கிற என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.